அண்ட் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த வெற்றி கூட்டத்தில் பேசும்போது பீகார் முடிச்சிட்டோம், அடுத்து எங்களோட டார்கெட் வந்து தமிழ்நாடு வந்து வெஸ்ட் பெங்கால் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் இப்போ தமிழகம் எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நல்ல கொஸ்டின் இது. அதாவது பார்லிமெண்ட் நடக்கிற போது சென்ற வருடத்தில் அப்போ ஒரு கான்ட்ரவர்ஸான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ராகுல் திடீர்னு எந்திரிக்கிறாரு. யூ நெவர் அண்ட் எவர் ரோல் இன் தமிழ்நாடு அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் நீட்டு சொல்கிறாரு. யாருக்கு முன்னாடி? அமித்ஷா முன்னாடி. அமித்ஷாக்கு முகம் செவக்குது. இது எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா, உன் பாச்சா தமிழ்நாட்டில் பலிக்காது, நீ எங்கே வேணாலும் போய்க்கா, இந்தியாவில் ஒருபோதும் பலிக்காது அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் நீட்டுது. முகம் செவந்து போயிடுது. யாருக்கு? அமித்ஷாவுக்கு முகம் செவந்து போயிடுது. இது எப்படா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ்ஆர்ஐ கொண்டு வரலாமா, இல்லை மற்ற ஏதாச்சும் பிரச்சனைகளை கொண்டு வரலாமா, இல்லை அதாவது எங்கெங்கே தொகுதிகள் திமுக ஜெயிக்கிற தொகுதி இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஆளுகளை பிடுங்கலாமா அப்படின்ட்டுலாம் யோசிக்கிறாங்க. எல்லாமே இவங்களை வைக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் சாதாரண இல்லை. இந்த எச் ராஜா சொன்ன மாதிரி தான், கலைஞர் மோர் தான் டேஞ்சரஸ். ஆமாம், கலைஞர் சொன்னார்ல, அந்த வேர்டு வந்து யாருக்கு பொருந்தது இல்லையோ, இது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த வார்த்தையை வந்து அமித்ஷா சொல்லிகிட்டே படுப்பார். ஸ்டாலினை நினச்சிட்டு தான் படுப்பார் அப்படிங்கிறது நம்மளோட பார்வையாக இருக்குது. ஏன்னா